வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு குண்டலினி யோகத்தில் சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரத்தை பற்றி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரமானது நமது உடலில் உள்ள 6 சக்கரங்களில் கீழிருந்து 2வது சக்கரமாக இருக்கிறது. நமது உடலில் உள்ள இந்த 7 சக்கரங்களுள் 2வது சக்கரமாக அறியப்படுகிற இந்த சுவாதிஷ்டானம் என்கின்ற சக்கரமானது நமது பிறப்புறுப்பிற்கு சற்று மேலே இடம்பெற்றிருக்கின்றதாக அறியப்படுகிறது. இந்த சக்கரமானது 6 இதழ்களை கொண்ட தாமரை பூவாக இதனை வர்ணிக்கின்றார்கள். அதாவது 6 நரம்புகள் ஒன்றிணையும் சந்திப்பாக இது விளங்குகிறது. ஒவ்வொரு சக்கரத்திற்கும் அதற்கான நிறம், அதற்கான தன்மை, உணர்வுகள், கடவுள், மிருகம் இவ்வாறு வர்ணித்திருக்கின்றார்கள். அவ்வகையில் இந்த சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரமானது ஆரஞ்சு நிறத்தை கொண்டதாகவும், பஞ்சபூதத்தில் இது நீர்த்தன்மை கொண்டதாகவும், உணர்வை குறிப்பிடும் இடத்தில் இது சுவையை கொண்டதாகவும், இதற்கான தெய்வமாக திருமாலை குறிப்பிடுகிறார்கள். இந்த சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரத்தின் மிருகமாக முதலையை குறிப்பிடுகிறார்கள். இந்த சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரம் விழிப்படைந்தவர்கள் உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது இன்பம் என்பது அனைத்து வகையான இன்பத்தையும் குறிப்பிடுகிறார்கள். நம்மில் பலரும் இன்பம் என்றதுமே அதனை காமம் என்கிற வகையில் தான் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறல்லாமல் உலக இன்பங்கள் அனைத்தும் அனுபவிப்பவராக இந்த சக்கரம் விழிப்படைந்தவர்கள் இருப்பார்கள். இடுப்பு வலி, சிறுநீரக கோளாறு, சிறுநீரகத்தில் கல் முதலான சிறுநீர் சம்பந்தமான அனைத்து நோய்களும் இந்த சக்கரம் செயலற்று இருப்பவர்களுக்கு காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சக்கரத்தை நாம் விழிப்படைய செய்ய மேற்கூறிய அதன் நிறத்தையும் தன்மையையும் மிருகத்தையும் அதன் நரம்புகளின் எண்ணிக்கையையும் மனதில் நினைத்து இந்த சக்கரம் நிலை பெற்றிருப்பதாக இருக்கும் அந்த இடத்தை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தால் இந்த சக்கரம் விழிப்படையும். நன்றி. This video is sponsored by mode mobile app.